விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி விவசாயி திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் கருத்தெல்கும் சிவப்பெல்கும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி விவசாயி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேணும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி விவசாயி விவசாயி கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. Now what is this? Paddy. Huh? Paddy. Not able to hear. Paddy. Paddy. நெல்லு. இது பேர் என்ன? நெல்லு. இதுல இருந்தா நமக்கு ரைஸ் கிடைக்குது. இப்போ எல்லாரும் என்ன ஆக்டிவிட்டி பண்ணோம்? இது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம்ல, அந்த ஆக்டிவிட்டியோட பேரு plowing. Say plowing. Plowingனா ஏர் உழறது. சின்ன சின்ன லேண்ட் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி plowing பண்ணலாம். பட் லேண்ட் பெருசா நம்ம ஃபீல்டு பெருசா இருக்கு நிறைய இருக்குன்னா அதுக்கு வந்து டிராக்டர் யூஸ் பண்ணுவோம். சரியா, அவ்வளவு இதை வச்சு இது பண்ண முடியாது, ப்ளவ் பண்ண முடியாதுல்ல, அதனால டிராக்டர் யூஸ் பண்ணுவோம். சரியா, இப்போ ஆண்டி என்ன பண்ண போறோம்? plowing tool இதை வச்சுதான் ஏர் விழணும். சரியா, நம்ம இழுத்தோம்ல அந்த மாதிரி நம்ம இழுக்க மாட்டோம். மாடு தான் மாடு ஃபார்மர்ஸ் தான் ஹை 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 சொல்லிட்டு போவாங்க. மாடு தான் இது இழுத்துட்டு போவாங்க. சரியா, பாய் மாடு தான். சரியா, ஆக்ஸ் தான் இதை பண்ணும். எருதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ஆக்ஸ். அதுதான் வந்து என்ன பண்ணோம், இந்த பிளவிங்கை இப்படி வச்சு மாடு தான் யூஸ் பண்ணுவோம். சரியா, சின்ன ஃபீல்டாக இருந்தால் மாடு வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதே ஃபீல்டு பெருசாக இருந்ததுன்னா அவ்வளோ மாடு போக முடியாதுல்ல, அதுக்கு டிராக்டர் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு பிளவிங் பண்ணுறாங்க தெரியுமா? சாயிலை ரெடி பண்ணுறது. இந்த மாதிரி பேடி எல்லாம் போட்டு நிறைய பிளான்ட் க்ரோ பண்ணி
அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, பேடியை கட் பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து ரைஸ் பண்ணுவாங்க. வாங்க சோ பண்ணலாம். நம்ம என்ன பண்ண இப்போ ஃப்ளவரிங் பண்ணியாச்சு, அப்புறம் சீட்ஸ் எல்லாம் சோ பண்ணியாச்சு. இங்க பாரு அழகா பிளான்ட் க்ரோ ஆயிடுச்சு. சரியா, பேடி பிளான்ட் க்ரோ ஆயிடுச்சு. இப்போ இது மொத்தமா க்ரோ ஆயிருக்கு, இதுக்கு ஸ்பேஸே இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. இது பேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த மாதிரி கேப் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிளான்ட்டா எடுத்து என்ன பண்ணுவாங்க, செக்ரிகேட் பண்ணி தனித்தனியா வைப்பாங்க. அதுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஓகே, சூப்பர்.